வெல்கம் டு டிகோட் சினிமாஸ். தமிழ் சினிமா வந்து ரிலீஸ் ஆக போற மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவிஸ்ல ஒரு முக்கியமான படமா இருக்கிறதா நம்ம சூர்யாவோட கங்குவா. ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசரான ஞானவேல் ராஜா இன்டர்வியூல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை பற்றின ஒப்பீனியன் என்கிட்ட இருக்கு, அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது ரெண்டையும் கேட்டு முடிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கர் தரப்புலேருந்து கங்குவாங்கிறது அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அந்த படத்துக்கு போட்டியாவோ இல்லை படத்தோட சேர்ந்தோ இன்னும் சில பெரிய படங்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் அக்டோபர் 10 அதாவது கங்குவா படம் ரிலீஸ் ஆகிற அதே அக்டோபர் 10 இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க டேட்லேயோ வேற ஏதாவது பெரிய படங்கள் போட்டிக்கு வரதா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ ரிக்வஸ்டாவோ அந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் இப்போ பட்ஜெட்ல எடுக்கிறேன், ஸோ அது சோலோ ரிலீஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது, இந்த டேட்டை மாற்ற முடியுமா, நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற தரப்புல வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆங்கர் தரப்பு வந்து கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சோலோ ரிலீஸ்க்கு எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஒரு காம்படிஷனோட சேர்ந்து ஒரு கிளாஸுக்கு எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு ஞானவேல் ராஜா என்ன ஒரு பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரிலீஸ் ஆக போகிற கங்குவா பார்ட் 1 இந்த படத்துக்கு வேணா யாராவது போட்டிக்கு வரலாம், தெரியாமல் வந்திருக்கலாம். ஆனால் இது ரிலீஸ் ஆக போகிற செகண்ட் பார்ட்டுக்கு யாருமே போட்டிக்கு வர மாட்டாங்க, எல்லாருமே பயந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான பதிலாக அவர் கொடுத்துருக்கவே கூடாது அப்படிங்கிறதான். காரணம் என்ன அப்படிங்கிட்டீங்கன்னா, அதே அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் வரிசையில் நம்ம தமிழ் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் இந்த படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகதா ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி படத்தை அக்டோபர் மந்த்ல கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்கும் போயிட்டு இருக்கு. இப்போக்கி பெரிய படங்கள் பார்த்தா இந்த 2 படங்கள் தான். அதாவது லாங்குவேஜில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் வெளிவரல. ஆனால் இப்போ தமிழ் சினிமா வந்து இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது இந்த 2 படங்கள் தான். ஸோ இப்போ இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய ஸ்டார்ஸோட படங்கள். அவங்களோட ஓப்பனிங் எப்படி, அவங்களோட கலெக்ஷன் எப்படி, இது எல்லாமே ஞானவேல் ராஜாவுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டோ அவங்கள வம்பிழுக்கிற மாதிரி இவர் பேசியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவோடையும் சரி மற்ற லாங்குவேஜும் சரி நிறைய கிளாஸஸ் நடந்திருக்கு. ஏன் நம்ம பிரின்ஸ் அண்ட் சர்தார் வந்த கிளாஷ், வாரிசு அண்ட் துணிவு இதுக்கு 2க்கும் வந்த கிளாஷ், ஏன் KGF பார்ட் 2 அதோட பீஸ்ட்டுக்கு வந்த கிளாஷ், இது எல்லாத்துலேயுமே எல்லார்ட்டையும் ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது கான்ட்ரவர்சியான கிளப்பணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எல்லாரும் அதிகபட்சமான பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், அதே மாதிரி அவங்களும் நல்ல படம் எடுத்திருக்காங்க, ஸோ 2 படத்துக்குமே நல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. தமிழ் சினிமாக்குள்ள மட்டும் நடக்கிறதுல எல்லா லாங்குவேஜ் படங்கள்லையும் மோஸ்ட் அமீஸ் இதுதான் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க டேரக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ இல்லை அந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ ஆக்டரோ அவங்களோட படங்களை பெருசு பண்ணி பேசுவாங்கள ஒழிய மற்றவங்கள மட்ட தண்ணி பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பினா பேசுகிற அவங்கள மட்டுமே அஃபெக்ட் பண்ணாது, அவங்க ஒர்க் பண்ணியிருக்க அந்த படத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக இருந்துட்டு இவர் இதுவும் கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. நம்ம என்னதான் பெரிய ஆக்டர்ஸ் வச்சு படம் எடுக்கிறோம், பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோம், இந்த படத்தோட கண்டென்ட் குவாலிட்டி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கையை உண்மையாக்கிறதோ பொய்யாக்கிறதோ அந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் நல்ல படமா கெட்ட படமா அப்படிங்கிறது தெரிய வரும். ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காகாது, பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பேசினா நல்லாயிருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் ஞானவேல் ராஜா சொன்னதுக்கும் சரி, அவரோட அந்த பதிலுக்கு இப்போ நான் பேசுனதும் சரி, 2த்துக்கும் உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசினா கூட நீங்கள் பேசுன தப்பு ப்ரோ அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. இது மாதிரி சினிமாட்டோட எக்கச்சக்கமான வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் கிளிக் பண்ணி அவங்க ப்ரெஸ் பண்ணி சேனல் அங்கே ஒவ்வொரு வீடியோ ஒன்று கூட டிஸ்ட் ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பை.